வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் நாங்கள் பேச காத்திருக்கிறோம். வழமை போன்று மக்கள் சேவை நிகழ்ச்சி வழமையாக உங்களுக்கு தெரியும், நாட்டில் இருக்கிற முக்கியமான விடயங்கள், அதே போல மக்கள் தெளிவுற வேண்டிய விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துகின்ற அல்லது தொடர்பாக மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற வகையிலான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் வழமையாக மக்கள் சேவை நிகழ்ச்சியை வடிவமைப்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக ஒரு வெற்றியினுடைய கொண்டாட்டம் அல்லது ஒரு வெற்றியினுடைய வரவேற்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரைக்கும் கடந்த 2-3 வருடங்களாக கொரோனா தொற்று, அதே போல பொருளாதார பிரச்சனை என பல்வேறு காரணிகள் அடிப்படையாக வைத்து எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகள் பாதிப்படைந்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியிலும் எங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்து பரீட்சைக்கு தோற்றி சிறந்த பெறுபேறுகளை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த முறை வெளியான 2021ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியிருக்கிறது. இந்த பெறுபேறுகளுக்கு அமைய கிட்டத்தட்ட 9வது இடம், அதாவது கடைசி இடத்தில் இருந்த ஒரு மாகாணம் முதலிடத்துக்கு வந்திருக்கிறது. இந்த பெறுபேறுகள் அடிப்படையில் அந்த மாகாணம் வேறு எந்த மாகாணம் அல்ல, கிழக்கு மாகாணம். எனவே இந்த முறை வெளியாகியிருக்கின்ற உயர்தர பரீட்சை பெறுபேறுகளுக்கு அமைய முதலிடம் பிடித்திருக்கின்ற அந்த கிழக்கு மாகாணத்துடைய கல்வி வளர்ச்சி, அதே போல அவர்களுடைய திட்டங்கள் தொடர்பாக பேசுவதற்கு இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்காக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரை அழைத்திருக்கிறோம். திருமதி நகுலேஸ்வரி புல்லநாயகம் நிகழ்ச்சியில் வந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் பிரசன்னா அவர்களே, வசந்தன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த ஒரு முக்கியமான விடயம் ஒரு வெற்றி கழிப்பு என்று சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 9வது இடத்தில் இருந்த ஒரு மாகாணம் கல்வி நடவடிக்கைகளில் இப்போது முதலிடம் பிடித்திருக்கிறது அகில இலங்கை ரீதியில். எனவே நீங்கள் அந்த மாகாணத்தினுடைய கல்வி பணிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பங்கு அதில் மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் தான் உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து இந்த மாணவர்களுடைய வெற்றி, அந்த மாகாணத்தினுடைய வெற்றி, உங்களுடைய வெற்றி தொடர்பாக அல்லது நீங்கள் மேற்கொண்ட விடயங்கள் தொடர்பாக பேச தயாராக இருக்கிறோம். முதலாவதாக உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. அகில இலங்கை ரீதியில் 9ஆம் இடத்தில் இருந்த ஒரு மாகாணம் கல்வித்துறையில் இப்போது முதலாம் இடம் பெற்றிருக்கிறது. இது எப்படி, இந்த சாதனை, இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது? உண்மையிலேயே எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் இந்த முதலாம் இடத்துக்கு வந்த வெற்றியானது ஒரு சமூகத்தின் வெற்றியாக நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் இந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக நாங்கள் 2-3 காரணங்களை பார்க்கலாம். ஒன்று, எங்களுடைய இருக்கின்ற, அதாவது மேல்மட்டம் முதல் அடிமட்டம் வரையும் ஏற்பட்ட மனப்பாங்கு ரீதியான ஒரு மாற்றம். அதாவது எங்களுடைய கல்வித்துறை சார்ந்த அனைவரும் இந்த கொரோனா தொற்றின் மத்தியில் எங்களுடைய மாணவர்களின் கல்வி நிலை பாதிக்கப்படுகின்றது. எனவே இந்த கல்வி நிலைக்குரிய அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவாவின் அடிப்படையில் செயற்பட்டது. அதேபோல் எங்களுடைய மாகாண ரீதியாக அந்த காலகட்டத்தில் சுகாதாரத்துறைக்கு மாத்திரம் அலுவலகங்கள் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர், பிரதம செயலாளர் போன்றவர்கள் மாகாண கல்வி திணைக்களமும் பகுதியாக இயங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்திருந்தார்கள். அந்த வகையில் எங்களுக்கு அதை ஒரு இணைப்பாக்கம் செய்து கொண்டு செல்வதற்கு அது ஒரு வசதியாகவும் இருந்தது. அதேபோல் பெற்றோர்களிடமும் என்னுடைய பிள்ளையின் கல்வி பாதிக்கப்படுகிறது, கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. அதேபோல் சமூகம், அதிபர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது நாங்கள் கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சமூகம் சார்ந்தவர்களிடமும் சமூக நிறுவனங்களிடமும் இந்த ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. அதேபோல் அடுத்ததாக மாணவர்களிடம் எங்களுக்கு தெரியும், காவோத உயர்தரத்தை பொறுத்தளவில் மாணவர்களுக்கு சுயகற்றல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே அவர்கள் அந்த சுயகற்றலுக்காக அந்த பரீட்சை 8 மாதங்கள் பிந்தி நடைபெற்றது. அப்போ அந்த சுயகற்றலுக்குரிய காலம் ஏற்பட்டிருந்தது. அதேபோல் மாணவர்கள் வீட்டிலேயே தங்கியிருந்து கற்றார்கள். எனவே அவர்களுடைய நேர பயன்பாடும் மிக பொருத்தமானதாக அமைந்திருந்தது. இவ்வாறான ஒரு மட்டத்தில் எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல பெறுவற்றை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அதை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னும் பேசலாம். காரணம், கடந்த காலங்களில் தமிழ் மொழி மூலம் மாணவர்களுடைய பரீட்சை தேர்வு மற்றும் குறைவடைந்து காணப்படுகிறது. அவருடைய கல்வி செயற்பாடுகளில் திருப்திகரமாக இல்லை என்பதுமான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும் பல்வேறு விதமான மன வருத்தங்களும் வெளியிடப்பட்ட நிலையில் இப்படி கிழக்கு மாகாணம் இப்படி சிறந்த ஒரு பெறுபேறை வழங்கியிருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம். எனவே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுவோம். அதே போல நீங்கள் கூறுங்கள், இந்த முறை வெளியான பெறுபேறுகளுக்கு அமைய கடந்த காலத்தோடு ஒப்பிடுகையில் எந்தளவான மாற்றங்கள், எந்தளவான அதிகரிப்புகள்,
எந்தெந்த பிரிவுகளிலுடான மாற்றங்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் 2014 இருந்து நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய 2014 இருந்து நாங்கள் ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றத்தில் தான் வந்து கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த 2020ஆம் ஆண்டு நாங்கள் கிட்டத்தட்ட 2.56% இருந்தோம். இந்த வருடம் 66% உயர்வடைந்திருக்கின்றோம். ஆனால் எந்த காலகட்டத்திலும் அந்த பரீட்சை பெறுபேறு குறைவடையவில்லை. ஆனால் ஒரு மெதுவான ஒரு வளர்ச்சி போக்கில் தான் நாங்கள் கண்டு கொண்டிருந்தோம். ஆனால் இந்த முறை நாங்கள் சற்று அதிகமாக எங்களுடைய பெறுவேற்றை பெறக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கிழக்கு மாகாணம் 1ஆம் இடத்தை பெறக்கூடியதாக இருந்தது. இந்த வருடம் கிட்டத்தட்ட 64% மாணவர்கள் தேர்ச்சி மட்ட அடைவை பெற்றுகிறார்கள். 66% மாணவர்கள் தேர்ச்சி மட்டம். கிட்டத்தட்ட 17,020 மாணவர்கள் தோற்றி 11,237 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அதை விட திரியைகளை 472 மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எல்லா துறைகளிலேயும். எனவே அந்த பரீட்சை பெறுவேற்று வீதத்தின் அடிப்படையில் நாங்கள் அதிகளவு எந்த பாடப்பரப்பு உயர்தர பரீட்சையில் எந்த பாட பிரிவுகளில் அதிகளவான பெறுபேறு நீங்கள் எட்டியிருக்கிறீர்கள் அல்லது தொடர்பான விடயங்கள் எதுவும் இருக்கிறதா? இருக்கின்றது. இப்பொழுது திரையில் பார்க்கலாம். நாங்கள் 2016ஆம் ஆண்டில் 5ஆம் இடத்திலிருந்து படிப்படியாக 2017 வரையும் 8ஆம் இடத்திலையும் 2018இல் 9ஆம் இடத்திலும் அதேபோல் 2020இல் நாங்கள் 9ஆம் இடத்தில் இருந்து 21ஆம் இடத்தில் நாங்கள் முதலாவதாக வந்திருக்கின்றோம். இதை நாங்கள் வரைவில் மூலம் பார்க்கலாம். உண்மையாக 2021ஆம் ஆண்டில் பயோசிஸ்டம் டெக்னாலஜியில் 1ஆம் இடத்தினையும் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் 2ஆம் இடத்தினையும் அதேபோல் ஆர்ட் ஸ்ட்ரீமில் 3ஆம் இடத்தினையும் ஃபிசிக்கல் சயின்ஸில் 3ஆம் இடத்தினையும் அதேபோல் பயோசயின்ஸ் அந்த பிரிவில் 3ஆம் இடத்தினையும் என்ஜினியரிங் டெக்னாலஜியில் 7ஆம் இடத்தையும் அதேபோல் அந்த அதர்ஸ் என்கின்ற பாடத்துறையில் 1ஆம் இடத்தையும் பெற்றிருக்கின்றோம். அதேபோல் எங்களுடைய அதாவது உயிரியல் பிரிவில் இலங்கையில் 1ஆம் இடத்தினை எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை சென்ட் மைக்கேல் காலேஜை சேர்ந்த துவாரகேஸ் என்கின்ற மாணவன் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதேபோல் கணித பிரிவில் நாங்கள் இலங்கை ரீதியில் எங்களுடைய லோகராஜ் என்ற மாணவன் செங்கலடி மத்திய கல்லூரி மாணவன் 4ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். எனவே அவ்வாறான பெறுபேறுகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. அதேபோல் பார்க்கின்ற மாவட்ட ரீதியாக பார்க்கின்ற போது திருகோணமலை மாவட்டம் 2ஆம் இடத்தையும் மட்டக்களப்பு மாவட்டம் 3ஆம் இடத்தையும் அம்பாறை மாவட்டம் 6ஆம் இடத்தையும் பெற்றிருக்கின்றது. எனவே இவ்வாறான அந்த வளர்ச்சி வீதங்கள் எங்களுடைய மாகாணத்தின் கல்வி நிலையை உயர்வாக அடைவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கிழக்கு மாகாணம் இப்போது இந்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகளுக்கு அமைய முதலிடம் பெற்றிருக்கிறது இலங்கை அகில இலங்கை ரீதியில். எனவே அதில் இருக்கின்ற 3 மாவட்டங்கள் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்தில் அதிகளவான பெறுபேறு இருக்கிறது அந்த 3 மாவட்டங்களை ஒப்பிடும்போது? உண்மை மாவட்ட ரீதியில் பார்க்கின்ற போது திருகோணமலை 2ஆம் இடத்தில் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக. நான் கேட்கிறேன், அதாவது இங்கு கிழக்கு மாகாணத்தில் ஒப்பிடும்போது அதில் எந்த மாகாணத்தில் அதிகப்படியான பெறுபேறு என்பது தொடர்பான தகவல் இருக்கிறதா? அதிகப்படியான என்று பார்க்கின்ற போது நாங்கள் மாவட்ட ரீதியாக சொல்லுகின்ற போது அதுதான் வரும். அப்படித்தான் வரும். அதே போல நீங்கள் இப்படியான ஒரு சாத்தியப்படக்கூடிய, அதாவது 9ஆம் இடத்தில் இருந்த ஒரு நிலையிலிருந்து 1ஆம் இடத்துக்கு வருகின்ற அளவுக்கு அங்குள்ள கல்வி பெறுபேறுகள் அல்லது பரீட்சை பெறுபேறுகள் கிடைக்கின்ற அளவுக்கு ஏதோ ஒரு மாற்றம் இடம்பெற்றிருக்க வேண்டும். காரணம், இது 1 வருடம் 2 வருட காலப்பகுதி ஏற்பட்ட மாற்றங்களாக இருக்க முடியாது. எனவே உங்களுடைய காலப்பகுதி ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இருக்கிறது. எனவே இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அங்க இருக்கின்ற மாகாண கல்வி பணிப்பாளர் என்ற அடிப்படையில் இந்த குறுகிய காலப்பகுதியில் எவ்வாறான திட்டங்களை வகுத்தீர்கள், எப்படியான நடைமுறைகளை கையாண்டீர்கள் மாணவர்கள் மத்தியிலிருந்து இப்படியான ஒரு சிறந்த பெறுபேறை பெறுவதற்கு? உண்மையாக கல்வி என்பது ஒரு தொடரான செயற்பாடு. அந்த அடிப்படையில் உண்மையாக அந்த கோவிட் காலகட்டத்தில் எங்களுடைய மாணவர்களுக்கு எந்த செயற்பாடும் நடைபெறாதவாறு நாங்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாதவாறு இருந்தது. எனவே நாங்கள் எங்களுக்காக அந்த மாகாண மட்டத்தில் தந்த வாய்ப்பை பயன்படுத்தி உண்மையாகவே எங்களுக்கு முதலாவது அந்த மாணவர்களை நாங்கள் கல்விக்குள் உட்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. எனவே நாங்கள் உண்மையாக எங்களுடைய மாகாண ரீதியாகவே ஒவ்வொரு வலய ரீதியாகவும் ஒலிபெருக்கி மூலம்
ஒரு மக்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு. ஏனென்றால் எல்லா மாணவர்களையும் வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு பயமான ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. எனவே நாங்கள் அந்த ஒலிபரப்புகள் மூலம் அந்த பெற்றோர்களுக்கு மற்ற மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்பட்டிருந்தோம். அது மாத்திரமல்ல, அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற கோயில்கள் அங்கே இருக்கின்ற ஒலிபெருக்கிகள் மூலம் மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுங்கள், இவ்வாறு செயற்படுங்கள் போன்ற சில அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதே போல் நாங்கள் அதை திட்டமிட்ட வேளையில் மாணவர்கள் வீட்டிலேயே இருக்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு நாங்கள் கற்பித்தலை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்லைன் மூலமான இதை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு அந்த டிஜிட்டல் வசதி என்பது எங்களுடைய மாணவர்களிடம் குறைவாக, கிட்டத்தட்ட 40% மாணவர்களிடம் தான் டிஜிட்டல் வசதி இருந்தது. நாங்கள் ஒரு கணக்கெடுப்பை எடுத்திருந்தோம். 60% மாணவர்களுக்கு நாங்கள் மனுவலாக செய்ய வேண்டிய தேவை இருந்தது. எனவே நாங்கள் என்ன செய்தோம், அந்த மாணவர்களுக்கு ஏற்றவாறு மாகாண கல்வி திணைக்களத்தின் ஊடாக வலயங்கள் உண்மையாக எங்களுடைய செயற்பாடுகளை இணைப்பாக்கம் செய்வதில் மிக மும்முரமாக செயல்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த காலப்பகுதியில் கல்வித்துறை சார்ந்த அனைவரும் ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கௌரவ ஆளுநர், பிரதம செயலாளர் போன்றவர்கள் ஆன்லைனிலேயே உங்களுடைய முன்னேற்றம் என்ன, இதற்கான திட்டம் என்ன, நாங்கள் ஒரு திட்டத்தை கூட அங்கு வகுத்திருந்தோம் கோவிட் காலத்தில் எங்களுடைய பாடசாலைகளுக்காக. எனவே அவ்வாறு அவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் எங்களை எப்பொழுதும் மீளாய்வு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு ஊடாக வலயங்கள் பாடசாலைகளுக்கும் செல்லக்கூடியவாறு எங்களுடைய செயற்பாடுகள் சென்று கொண்டிருந்தன. உதாரணமாக பார்க்கின்ற போது நாங்கள் பார்த்தோம், டிஜிட்டல் வசதியில் 40% மாணவர்கள் தான் இருக்கின்ற போது நாங்கள் கட்டாயமாக மனுவல் ரீதியாக ஒர்க் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. எனவே எங்களுடைய உதவி கல்வி பணிப்பாளர்கள், மாகாண உதவி கல்வி பணிப்பாளர்கள் ஒவ்வொரு அலகு ரீதியான கையேடுகளை தயாரித்திருந்தார்கள். சுருக்கமாக கையேடுகளை தயாரித்தார் பாடப்பரப்புகளுக்கும் ஒவ்வொரு பாடத்துக்குரியவர்களும். அது மாத்திரமல்ல, வலயத்தில் இருக்கின்ற உதவி கல்வி பணிப்பாளர்களோடு ஒரு உண்மையாக இந்த வாட்ஸ்அப் குரூப் என்றது மாகாண கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர் என்ற தொடர்பு மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ற தொடர்பு வரை அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எனவே அதே போல் அந்த மாகாண கல்வி திணைக்களம் தயாரிக்கப்படுகின்ற அதே போல் நாங்கள் பார்த்திருந்தோம் அவர்களுக்கான மாதிரி வினாத்தாள்கள். அடுத்தது நாங்கள் செய்த உண்மையான ஒரு நல்ல செயற்பாடு உண்டு. 10 வருட வினாக்களை எங்களுடைய உதவி கல்வி பணிப்பாளர்கள் ஆய்வு செய்தார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் மாணவர்களை பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் பாட ரீதியாக 10 வருட வினாக்களை நாங்கள் ஆய்வு செய்து அதை எதிர்பார்க்கை வினாக்களை நாங்கள் தயாரித்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 எதிர்பார்க்கை வினாத்தாள்களை நாங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் தயாரித்து அவற்றை சொப் கோப்பிகளூடாக வலயங்களுக்கு அனுப்பியிருந்தோம். வலயங்கள் அவற்றை பாடசாலைகளுக்கு வழங்கியிருந்தார்கள். உண்மையிலே பாடசாலையில் எங்களுடைய கடந்த கால நிதிகள் இருந்தன, மற்றது ஆசிரியர்களுக்கு செலவழிக்கக்கூடிய நிதிகள், எல்லா நிதிகளையும் மாணவர் சார்பாக செலவழிக்கும்படி என்னால் சுற்று நிறுவனம் கூட அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த பாடசாலைகளும் வலயங்களும் அவற்றை பிரிண்ட் செய்து உண்மையாக அந்த இடத்தில் விநியோகிக்க முடியாது கோவிட் காலகட்டம் என்றபடியால் உண்மையாக அதை பழைய மாணவர்கள் நாங்கள் அழைத்திருந்தோம். அவர்களை பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள், சில வேளைகளில் கிராம சேவையாளர்களிடம் கூட நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம், சமுத்தி உத்தியோகஸ்தர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம், மற்ற சமூக ரீதியான சங்கங்கள், இவர்கள் எல்லாம் மாணவர்களின் வீடுகளுக்கு கொண்டு அவற்றை சேர்ப்பித்து வினாத்தாள்களாக இருந்தால் அவற்றை செய்து முடிய அந்த ஆசிரியர்களுக்கு வழங்கி அந்த ஆசிரியர்களின் ஊடாக எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அந்த புள்ளிகளை எல்லாம் எடுத்து அனலைஸ் செய்து கொண்டிருந்தோம். அதே நேரம் வலய கல்வி அலுவலகங்கள் ஒவ்வொரு பாடசாலைக்கும், அதாவது PSI கோஆர்டினேட்டர்கள் என்று நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு பாடசாலைக்கும் சென்று அந்த அதிபரையும் இன்னொரு ஆசிரியரோ பிரதி அதிபரையோ இணைத்து இங்கே என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றது, இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கிறான்றத ஒரு மேற்பார்வையிலே முழுமையாக அவர்களை ஈடுபட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களும் வாட்ஸ்அப்பின் ஊடாக நாங்கள் அப்படித்தான் சொன்னோம், நீங்கள் பாடத்திட்டங்களை முடிப்பதில் மிக கூடுதலான கவனம் செலுத்துங்கள் என்று. எங்களுடைய வலய உதவி கல்வி பணிப்பாளர்களும் அந்த பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்வதில் மும்முரமாக
அந்த உரிய ஆசிரியர்களோடு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆசிரியர்களும் வாட்ஸ்அப் ஊடாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆசிரியர்களுக்கும் ஒரு மனப்பாங்கு ரீதியான மாற்றம் வந்து நம்முடைய மாணவர்கள் டியூஷனுக்கும் செல்லவில்லை, நாங்கள் முழுமையாக வகை கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு மத்தியில் அவர்கள் அவ்வாறு செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே அந்த வகையில் அவ்வாறான பல செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அதேபோல் வலய கல்வி அலுவலகங்களும் நிறைய வினாக்களை தயாரித்து கொடுப்பது போன்ற பல செயற்பாடுகளை அவர்களும் செய்திருந்தார்கள். அதே வேளையில் மாகாணத்தோடு இணைப்பாக்கங்களை செய்து அவர்கள் அந்த செயற்பாடை பாடசாலையையும் கவனித்து செய்திருந்தார்கள். அதைவிட கூடுதலாக அந்த தொலைக்கல்வி எங்களுடைய மத்திய கல்வி அமைச்சின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் 365 தொலைக்கல்வி நிலையங்களை நாங்கள் அமைத்திருந்தோம். அந்த தொலைக்கல்வி நிலையங்கள் அமைக்கப்பட்ட இடங்களுக்கு அருகில் உள்ள இடங்களே உயர்தரத்தை மாத்திரமில்லை எல்லா பாடசாலை மாணவர்களையும் இணைத்து அங்கு கற்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல் சில பாடசாலைகளில் இந்த ஸ்மார்ட் போர்டுகள் இருந்தது. அவ்வாறான பாடசாலை கிட்டத்தட்ட எங்களுடைய மாகாணத்தில் 79 ஸ்மார்ட் போர்ட் பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளிலும் அந்த மாணவர்களை இணைத்து கற்பிக்கக்கூடியவாறு நாங்கள் அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். அவ்வாறு பல செயற்பாடுகள் எங்களால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த செயற்பாடுகளின் ஒரு உத்வேகமாக கூட அது அமைந்திருக்கலாம். அதை விட எங்களுடைய மாணவர்களுக்கு மிக கூடுதலான வளங்கள் வெளிமாகாணங்களில் இருந்து கூட கிடைத்தது ஆன்லைன் மூலமாக. உண்மையாக கொழும்பில் இருக்கின்ற பிரபலமானவர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபலமானவர்கள், அதே போல் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பிரபலமானவர்கள் போன்றவர்களின் ஆன்லைன் மூலமான வளங்கள் கூட அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் அவர்களும் வீட்டிலேயே இருந்து சுயமாக கேட்கக்கூடியதன் அடிப்படையில் ஒரு சாத்தியமான ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அதாவது நீங்கள் கூறியது போன்று தனியாக ஆசிரியர்களும் மாணவர்களும் மாத்திரம் செயற்பாடினூடாக இந்த வெற்றியை அடைய முடியவில்லை, அது அடைய முடியாது. எனவே இதற்கு சமூகம் சார்ந்த அடித்தளத்திலிருந்து உயர்ந்த வரை அனைவரும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி சகல விதத்திலும் ஒத்துழைப்பை வழங்கியதனூடாக அந்த மாணவர்களுடைய கல்வி நிலை மேம்பட்டு இன்று அகில இலங்கை ரீதியில் கிழக்கு மாகாணம் கல்வித்துறையில் முதலிடம் பெற்றிருக்கிறது உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய. எனவே இது ஒரு கூட்டு முயற்சியின் வெற்றி. இது ஏனைய சகல மாகாணங்களுக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற ஒரு சமூகம் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது கல்வி என்பது ஒரு சமூகத்தின் அடையாளம், ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுகின்ற ஒரு முக்கியமான துறையாக இருப்பதனால் இன்று ஒரு சமூகம் அந்த கல்வித்துறையூடாக முன்னேறி கொண்டிருக்கிறது, முன்னேறி வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணம் கடந்த முறை வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பிடித்திருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு கூட்டு முயற்சியினூடாக இந்த வெற்றியை நாங்கள் சுவீகரித்துக் கொண்டு வருவதாக பெருமிதத்தோடு கிழக்கு மாகாணத்தினுடைய கல்வி பணிப்பாளர் திருமதி நகுலேஸ்வரி புல்லநாயகம் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார். எனவே இன்னும் பல திட்டங்கள் தொடர்பாக நீங்கள் கூறியதற்கு குறிப்பாக இந்த கொரோனா காலப்பகுதியிலும் கூட மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலைமை உருவானது. எனவே அந்த காலப்பகுதியில் நிகழ்நிலையூடாக கல்வி செயற்பாடுகள் முன்னெடுப்பதில் ஒரு தாக்கம் இருந்தது. அந்த சவாலை எப்படி நீங்கள் கையாண்டீர்கள்? நான் கூறியது போல எங்களுடைய மாணவர்களுக்கு 40% மாணவர்கள் தான் அந்த டிஜிட்டல் வசதியோடு இருந்தார்கள். எனவே அந்த மாணவர்களோடு அருகில் உள்ள மாணவர்கள் 1-2 பேர் இணைந்தவாறு கற்கக்கூடியவாறும் நாங்கள் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தோம். அதைவிட நிறுவனம் ஒன்றினூடாக சில மாணவர்களுக்கு அந்த டேட்டா பாக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதில் கூட கஷ்டம் இருந்தது. எனவே ஒரு நிறுவனத்தினூடாக மாணவர்களுக்கு நாங்கள் டேட்டா பாக்கெட்டுகளை கூட இலவசமாக பெற்றுக் கொடுத்திருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய மாகாண உதவி கல்வி பணிப்பாளர்கள் பாட ரீதியாக விசேட மாதிரி கற்பித்தல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோல் வலயத்தில் இருக்கின்ற உதவி கல்வி பணிப்பாளர்களும் விசேட கற்பித்தல் இதுகளை வழங்கினர். அதே வேளையில் நாங்கள் அந்த ஆலோசனை வழிகாட்டல் ரீதியான செயற்பாடுகளையும் முன்னெடுத்திருந்தோம். இந்த மாணவர்கள் எவ்வாறு பரீட்சை எழுதுவது போன்ற அறிவுறுத்தல்களையும் நாங்கள் வழங்கியிருந்தோம். அதை விட எங்களுடைய அந்த வாட்ஸ்அப் அந்த ஃபேஸ்புக்குகள் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு எல்லாரும் தயாரிக்கப்படுற அந்த கற்பித்தல் செயற்பாடுகளை நாங்கள் ஒரே இடத்தில் போட்டு அதை மாணவர்கள் விரும்பியவாறு பெறக்கூடியவாறு அந்த ஒழுங்கும் நாங்கள் செய்திருந்தோம். அவ்வாறான ஒழுங்கு அந்த ஒரு மாணவன் எதை கற்க வேண்டுமாக இருந்தால் அதை செய்திருந்தோம். அதை விட எங்களுக்கு எங்களுடைய தக்ஸலாவை போன்ற
இலங்கை கல்வி அமைச்சின் செயற்பாடுகள் மூலம் கூடுதலாக வழங்கப்பட்டது. அதை விட அந்த டிபி எடுகேஷன் என்ற அதை நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஒரு தளத்தில் அதை நாங்கள் செய்து வைத்திருந்தோம். மாணவர்கள் விரும்பினால் அதை போய் எடுக்கக்கூடியவாறு ஒரே இடத்தில் சேமித்து வைத்து கொண்டிருந்தோம். எனவே அந்த ஆன்லைன் ஊடாக மாணவர் என்னத்தை விரும்புகின்றாரோ அந்த அளவு தூரம் அவர்கள் கற்கக்கூடிய ஒரு வசதியும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. தரவு கட்டமைப்புகளை சரியாக ஆய்வு செய்து அதனை மாணவர்களுக்கு விநியோகிக்கின்ற ஒரு செயற்பாடு சிறந்த முறையில் மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை சரியாக முன்னெடுத்ததனூடாக இந்த வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். இது உயர்தர பரீட்சையில் தொடர்பான பெறுவீர்கள். அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை OL பரீட்சைகள் தொடர்பாக நாங்கள் பேசலாம். எனவே கடந்த காலங்களில் OL பரீட்சைகளில் கிழக்கு மாகாணம் எந்தளவு அடைமட்டத்தை கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் இதில் ஒரு மார்ச் மாதம் நடைபெறப் போகிறது அடுத்த வருடத்துக்கான இந்த வருடத்துக்கான பரீட்சைகள். எனவே இந்த பரீட்சைக்கான ஏற்பாடுகள் எப்படி இடம்பெறுகிறது? எங்களுடைய காபோத சாதாரண பரீட்சை செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் திரையில் பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டில் நாங்கள் 69.71 வீதமாக இருந்து 2020இல் 72.38 வீதமாக ஓரளவு உயர்வடைந்திருக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் 8ஆம் நிலையில் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றோம். 2014இல் 5வது நிலையில் இருந்த நாங்கள் இன்று வரை 8வது நிலையில் இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பரீட்சை பெறுவாறு ஓரளவு உயர்ந்து கொண்டுதான் வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் ஓலெவலை பொறுத்தளவில் நாங்கள் கூடுதலான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உண்மையாகவே எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் அது கூடுதலான ஒரு 40 மில்லியன் ரூபா நிதியில் நாங்கள் 5 பாடங்களுக்கு அதாவது ஒவ்வொரு அலகு ரீதியாக ஷார்ட் நோட்ஸ் சிறு குறிப்புகள் என்று தயாரித்து ஒவ்வொரு மாணவனுக்கும் அதை வழங்கியிருக்கின்றோம். அது தரம் 11க்கு மாத்திரமல்ல, 6லிருந்து 10 வரையும் 5 பாடங்களுக்கு சிறு குறிப்புகளாக தயாரித்து வழங்கியிருக்கின்றோம். அதே போல் தரம் 11க்கும் நாங்கள் ஒரு லேர்னிங் கைட்ஸ் என்ற ரீதியில் பகுதி 1 பகுதி 2 என்று நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அந்த பகுதி 1 40க்கு குறைந்த மாணவர்கள் அந்த 5 பாடங்களையும் கற்பதற்காக 40க்கு மேல் அந்த மாணவன் அல்லது ஏனைய மாணவர்கள் வந்தால் பகுதி 2னை கற்பதற்கேற்றவாறு ஒரு புத்தகத்தினை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அந்த புத்தகத்தை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதே போல் விசேட வகுப்புகள், அதாவது காபோத உயர்தரத்துக்கு நாங்கள் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோமோ அதே போல் செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். அதே போல் எங்களுடைய அந்த 10 வருட வினாக்களை ஆய்வு செய்வது, அது உண்மையாகவே அந்த காபோத சாதாரண தர பரீட்சையில் நாங்கள் எதிர்பார்த்தது போல் அந்த வினாக்களின் இது எங்களுக்கு அமைந்திருந்தது. அந்த பரீட்சை வினாத்தால் கூட, அதாவது நீங்கள் மேற்கொண்ட ஆய்வு ரீதியான கட்டமைப்புகளுடைய பலன் அந்த மாணவர்களுக்கு இந்த முறை நாங்கள் பரீட்சை முடிவுகள் வர இருக்கின்றன. இருந்தாலும் அந்த செயற்பாடு மாணவர்களுக்கு மிக பொருத்தமானதாக ஒரு வசதியானதாக அமைந்திருந்தது. உயர்தர பரீட்சையில் கிடைத்தது போன்று சாதாரண பரீட்சையிலும் சிறந்த பெறுபேறுகள் கிடைக்கும் என்று நாங்கள் முன்னுக்கு வரலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய புன்னகையில் அது விளங்குகிற, நிச்சயமாக அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இதனையும் தாண்டி இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இன்னும் ஒரு மைல்கல் மாணவர்களுக்கு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை. அந்த பரீட்சை தொடர்பான அது அங்கிருக்கின்ற கல்வி செயற்பாடுகள் எந்த மட்டத்தில் இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில்? உண்மையில் நீங்கள் திரையில் இப்பொழுது பார்க்கலாம். நாங்கள் எங்களது தரம் 5 புலமை பரிசு பரீட்சையில் நாங்கள் தொடர்ச்சியாக 9ஆம் இடத்தில் தான் இருக்கிறோம். 2015இல் 9ஆம் இடத்தில் தான் இருக்கின்றோம். 2021 வரையும் நாங்கள் 9ஆம் இடத்தில் தான் இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அந்த பெர்சன்டேஜை பார்க்கின்ற போது 2015இல் நாங்கள் 63.1 வீதமாக இருந்த நாங்கள் தற்பொழுது 71.43 வீதமாக இருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் 9ஆம் இடத்தில் தான் இருக்கின்றோம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆய்வினையும் செய்திருக்கின்றோம். அதே போல் எங்களுக்கு இந்த பரீட்சை திணைக்கள அறிவுறுத்தல் கூட்டங்களில் வழங்குகின்ற கருத்துக்களின் படி பகுதி 1இல் எங்களுடைய மாணவர்கள் மிக கூடுதலான புள்ளிகளை பெறுகின்றார்கள். ஆனால் பகுதி 2இல் தான் எங்களுடைய மாணவர்கள் குறைவான புள்ளிகளை பெறுகின்றார்கள். எனவே நாங்கள் அந்த பகுதி 2ஐ நிவர்த்தி செய்யக்கூடியவாறு அவர்களுடைய அந்த தேர்ச்சிகளுக்கு ஏற்றவாறு அதற்குரிய ஒரு கைட் ஒன்றை தயாரித்து, அந்த ஒரு பயிற்சி புத்தகத்தை தயாரித்து தரம் 4இலிருந்து அவர்களுக்கு வழங்கியிருக்கு. கடந்த வருடமே நாங்கள் வழங்கிவிட்டோம்.
இந்த வருடம் வரை அவர்கள் அதை பயன்படுத்தக்கூடியதாக அதை முழுமையாக நீங்கள் மேற்கொண்ட ஆய்வில் மாணவர்கள் முதல் பகுதியை சரியாக கையாண்டுவிட்டு இரண்டாவது பகுதியை கையாள முடியாமை புனைவுக்கான காரணம் என்னவாக இருக்கிறது? அதில் சில வேளைகளில் அவர்களுக்கு மொழி ரீதியாக இருக்கின்ற குறைபாடு இருக்கலாம். இரண்டாவது பகுதியில் அவர்கள் எழுத வேண்டும். எனவே அந்த இதை அவர்கள் எழுதுவதில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு உண்மையாகவே அந்த பாடத்திட்டம் உரியபடி வழங்கப்படாமல் இருக்கலாம். சரி, ஆனால் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது பெற்றோர்களினுடைய போட்டியான ஒரு பரீட்சை. எனவே அந்த மாணவர்கள் பல பேர்களிடம் செல்லுகின்ற நிலை, கூடுதலாக பயிற்றுவிக்கப்படுற நிலையெல்லாம் காணப்படுகின்றது. அதேபோல் இன்னொரு நிலை இருக்கின்றது. எங்களுடைய ஆசிரியர்கள் வகுப்பறையில் குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின்படி கற்பிக்கின்ற போது வெளியிலே ஒருவர் மிக கூடுதலான விடயங்களை சொல்லி மாணவன் சொல்லுகின்ற போது பெற்றோர்கள் அதைத்தான் கூடுதலாக நம்புகின்றார்கள். என்னென்று சொன்னால் அவர் கூடுதலாக புதிய விடயங்களை சொல்லுகின்றார், இந்த ஆசிரியர் அவ்வாறு கூறவில்லை என்று. ஆனால் இங்கு பாடத்திட்டத்தின் படிதான் அவர்கள் ஆசிரியர் உரியபடிதான் அவர்கள் உண்மையாக தரம் 5 என்று கூறுகின்ற போது நாங்கள் தரம் 3 5ஆம் வகுப்பு முதலாம் தவணை வரையும் தான் எங்களுடைய பாடத்திட்டம் இருக்கும். எனவே அந்த பாடத்திட்டத்துக்கு உற்றவாறு தான் ஆசிரியர் மாணவர்களை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் அவ்வாறு இல்லாமல் மாணவர்கள் மிக கூடுதலான விடயங்களை எதிர்பார்த்து போவது, ஆசிரியர் இங்கு கற்பிப்பதை ஒரு அதாவது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலை கூட இருக்கின்றது. உதாரணமாக வெளிவந்த பெறுபேறுகளுக்கு அமைய அந்த மாணவர்களிடம், சிறந்த பெறுபேறு பெற்ற மாணவர்களிடம் யாரிடம் சென்று நாங்கள் எங்களுடைய கேமராவை வைத்துக்கொண்டு மைக்கைப்படுத்தி எப்படி சாத்தியம் என்று கேட்கின்ற போது அவர்கள் கூறுகின்ற விடயம், பாடசாலை நன்றாக கல்வி கற்றேன், வீட்டில் நன்றாக படித்தேன், வெளியிடங்களுக்கு நான் எங்கும் டியூஷன் போகவில்லை என்பதுதான் அநேகமாக வெற்றி பெற்ற மாணவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே வெளியில் செல்கின்ற மாணவர்கள் அப்படி என்றால் அந்த பரீட்சை பாடத்திட்ட செயற்பாடுகளுக்கு சற்று விலகி இருக்கிறார்கள் என்பதுதான் உங்களுக்கு கருத்தாக இருக்கிறது. அதுக்கு மேலே தரம் 5 பொறுத்தளவில் மேலதிகமாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தேவையற்ற, அதாவது அந்த பாடத்திட்டத்துக்கு வெளியால் விஷயங்கள் வழங்கப்படுகின்றது. எனவே அவர்கள் அந்த பாடத்திட்டத்தை கவனத்தில் எடுப்பது குறைவாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இவ்வளவே நீங்கள் கற்றால் போதும் என்ற அடிப்படையில் அவ்வாறு நாங்கள் அப்படியான ஒரு புத்தகத்தை படித்து ஒவ்வொருவருக்கும் வழங்கி இருக்கின்றோம். அதை விட எங்களுடைய பாடசாலைகளில் மிக கூடுதலாக அழகு ரீதியாக செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை விட நாங்கள் வருகின்ற எதிர்காலங்களில் இந்த பகுதி 2 மாணவர்கள் பிழைவிடக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் காலகட்டத்தில் தரம் 1-2 மாணவர்கள் கூடுதலாக பின்னடைவான ஒரு நிலையில் பாடசாலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள். எனவே நாங்கள் கடந்த வருடத்திலிருந்து தரம் 2 அந்த எழுத்தறிவு மேம்பாட்டு செயற்பாடு என்கின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றோம். உண்மையாக இந்த செயற்பாடு நான் 2 வலயங்களில் அமல் நடத்தி வெற்றி என்ற ஒரு செயற்பாடு. கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். உண்மையிலேயே நான் எங்களுடைய பற்றுப்பு கல்வி வலயத்தில் நான் 2 தடவைகள் வலய கல்வி பணிப்பாளராக இருந்திருக்கின்றேன். அந்த வேளையில் நான் அந்த வலயத்தை பொறுப்பேற்ற வேளையில் நான் பார்த்தபோது கிட்டத்தட்ட 3746 மாணவர்கள் எழுத வாசிக்க தெரியாமல் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த வலய ரீதியாக ஓ லெவல் பரீட்சையிலும் கூடிய மாணவர்கள் ஓலஃபை எடுக்கின்ற நிலைமை கூட இருந்தது. எனவே நாங்கள் அப்பொழுது இருந்த மாவட்ட செயலாளர் அவர்களோடு கதைத்து நான் 88 பட்டதாரிகளை எடுத்து அந்த பாடசாலையில் எழுத வாசிக்க தெரியாத மாணவர்களை புரிம்பாக எடுத்து ஒவ்வொரு பாடசாலைக்கும் 1-2 வீதம் என்று அந்த ஆசிரியர்களை நியமித்திருந்தேன். அவர்கள் உண்மையாக ஒரு 6 மாதத்துக்குள் எல்லோரையும் எழுத வாசிக்க வைக்கிற அளவு அதை பூர்த்தி செய்திருந்தார்கள். அதன் பின்பு நாங்கள் பார்த்தபோது காபோத சாதாரண பரீட்சையில் ஓலைப்படுகின்ற மாணவர்களின் தொகை சடுதியாக குறைந்தது. கிட்டத்தட்ட 200 20 வரை வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருந்தது ஒரு கல்வி வலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில். எனவே அவ்வாறான ஒரு செயற்பாட்டை நான் இந்த கடந்த வருடம் இருந்து நடாத்தி கொண்டு ஒரு கல்வி வலயத்தில் பரிச்சாத்தமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை. திருக்கோயில் வலயத்திலும் அந்த செயற்பாட்டை நான் செய்திருந்தேன். தற்பொழுது நான் மாகாண ரீதியில் அமல் நடத்தி வருகின்றேன். அது மாத்திரமல்ல, அதோடு இணைந்ததாக மல்டி லெவல் டீச்சிங் என்று சொல்லி, அதாவது மாணவர்களின் தேர்ச்சி மற்ற வேறுபாடுகளுக்கு ஏற்ப கற்பிப்பதற்காக அதற்கான பயிற்சிகளையும் வழங்கி அந்த செயல் திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். உண்மையாக அந்த செயல் திட்டத்துக்கு எங்களுக்கு யூனிசெஃப் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு 3-4 வருடங்களில் முதல் நிலைக்கு வரக்கூடிய
சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படலாம். நிச்சயமாக எண்ணறிவு எழுத்தறிவு மேம்பாட்டு செயல் திட்டம் நிச்சயமாக இந்த செயல் திட்டம் இது கிழக்கு மாகாணத்தை மாத்திரம் நீங்கள் மையமாக நாங்கள் செயல்படுத்தும். எனவே இந்த செயல் திட்டத்தை பார்க்கின்ற போது ஏனைய மாகாணங்களில் எப்படியான பிரச்சனைக்குரியவர் இருக்கிறார். எனவே இந்த மாகாணத்தை முன்னுதாரணமாக கொண்டு இந்த செயற்பாடுகளை ஏனைய மாகாணங்களிலும் முன்னெடுக்கலாம். காரணம் ஒவ்வொரு மாணவனும் அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு செயற்திட்டமாக இது இருக்கிறது. எனவே அது மிகச்சிறந்த ஒரு செயற்திட்டம். எனவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இணைய எழுத வாசிக்க தெரிந்த ஒரு மாணவன் அவர் கற்றலில் பின்தங்கியிருந்தாலும் அவர் ஓரளவு மேலுக்கு வந்த பிறகு அவர் கற்க தொடங்கி மேலுக்கு வர சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் நிறைய அனுபவத்தில் கண்டிருக்கின்றோம். எனவே அது முக்கியமான ஒரு செயல் திட்டம். அடுத்து இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக இது கடந்த காலங்களில் கல்வி பரீட்சை திணைக்களத்தினுடைய ஆணையாளர்கள் நிகழ்ச்சிக்கு வந்த போது கூட நாங்கள் கேட்ட ஒரு கேள்வி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த கால யுத்த கால பகுதியாக இருக்கலாம், அதற்கு பின்னரான காலப்பகுதி கூட இருக்கலாம். தமிழ் கல்வி பொறுத்த வரைக்கும் தமிழ் பிரிவைச் சேர்ந்த தமிழ் பேசும் மாணவர்களுடைய கல்வி அடைவு மட்டம், பாடசாலையினுடைய பரீட்சை அடைவு மட்டம் அல்லது பொது பரீட்சையினுடைய அடைவு மட்டம் வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டது. எனவே இப்போது கிழக்கு மாகாணம் இப்போ ஓரளவு முதலாம் இடத்தை தொட்டு இருக்கிறது. கடந்த காலங்களில் இவ்வாறு இந்த பரீட்சை அடைவு மட்டம் அல்லது கல்வி நிலைமை இந்த வடகிழக்கு அல்லது மலையகம் தமிழ் பிரதேசங்களில் வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணமாக இருக்கும், என்ன காரணமாக இருந்தது? உண்மையாக அந்த பரீட்சை காலகட்டத்தில் வீழ்ச்சியாக பெரும்பாலும் இருக்கவில்லை. அதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவ்வாறான ஒரு வீழ்ச்சி போக்கு காணப்பட்டது. உண்மையாக அந்த போர்க்கால பகுதி என்றபடியால் அவர்கள் அதை ஒரு செட்டிலுக்கு வாரத்துக்கு இதில் கல்வியில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சில காலகட்டம் இருந்திருக்கலாம். அதே போல் என்று கூடுதலாக அந்த வெளிநாடு செல்லுகின்ற ஒரு மாணவர்களின் எய்ம் அவ்வாறு இருக்கின்றது. நான் O level படித்துவிட்டு UK செல்லலாம் அல்லது ஆஸ்திரேலியா போகலாம் என்கின்ற அந்த ஒரு கவர்ச்சி ஒன்று மாணவர்களிடம் இப்பொழுது ஏற்பட்டிருக்குது. ஆனால் அவர்களுக்கு அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அதாவது அவர்கள் எங்கு போனாலும் அவர்களுடைய கல்வி தகமையின் அடிப்படையில் தான் அவருக்கான சந்தர்ப்பங்கள் எல்லா இடமும் வழங்கப்படும் என்றதை நாங்கள் பெற்றோர்களும் சரி சமூகமும் சரி அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையாக ஆசிரியர்கள் கூறினாலும் கூட அவர்களுக்கு அந்த அந்த கவர்ச்சியான ஒரு விடயமாக இந்த இன்று வெளிநாட்டு மோகம் இருக்கின்றது. அதாவது O level பாஸ் பண்ணாலும் பரவாயில்லை, இல்லைனாலும் பரவாயில்லை, வெளிநாட்டில் வேலை இருக்கு. மாணவர்கள் வகுப்பறையிலேயே கதைத்துக் கொள்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நான் O level பாஸ் பண்ணாட்டி பரவாயில்ல, அண்ணா இருக்கிறேன், நான் போயிடுவேன். அப்படியான ஒரு நிலைமை என்று கூடுதலாக இருக்கின்றது. எனவே அப்படியாக தனிப்பட்ட ரீதியில் சிந்தித்து இருக்கின்ற கல்வி கட்டமைப்பிலிருந்து எங்களுடைய தகமையை வளர்த்து கொள்ளாமல் செல்வதானது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. தொடர்பாக நாங்கள் தமிழ் சமூகம், தமிழ் பேசுகின்ற மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் உருவாகி இருக்கிறது. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் கிழக்கு மாகாணத்தினுடைய தற்போதைய கல்வி செயற்பாடுகள், அவர்களுடைய வெற்றிக்கான காரணம், அடுத்த கட்ட நகர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கிழக்கு மாகாண கல்வி பணி திருமதி நகுலேஸ்வரி புல்லநாயகத்திடம் நாங்கள் விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் தொடர்பான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு விடயத்தையும் முன்னெடுக்கின்ற போது நாங்கள் அனுபவிக்கின்ற முக்கியமான விடயம் இந்த ஆளணி பற்றாக்குறை. கிழக்கு மாகாணத்திலும் குறிப்பாக ஆசிரியர், அதிபர், அதே போல கல்வி சேவை சார்ந்த இருக்கின்ற பற்றாக்குறைகள் எந்த அளவு தாக்கம் செலுத்துகிறது உங்களுடைய இந்த எதிர்கால வளர்ச்சி நோக்கிய திட்டத்தில்? உண்மையிலே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 567 பாடசாலைகள் அதிகஷ்ட பிரதேசத்தில் இருக்கின்றன. சில பாடசாலைகளுக்கு நாங்கள் போக்குவரத்தில் செல்ல முடியாது. ஆசிரியர்கள் தொடர்ந்து நடந்து செல்ல வேண்டும். 15-20 கிலோமீட்டர் கூட அவர்கள் நடந்து செல்ல வேண்டும். அவ்வாறான கஷ்ட பிரதேசங்களில் எங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிக கூடுதலாக இருக்கின்றது. நாங்கள் உதாரணமாக கூட போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்குடா, அதே போல் ட்ரிங்கோவை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ட்ரிங்கோ நோத்து உண்மையாக சிங்கள மொழி மூலம் கூட மிக கூடுதலான ஆசிரியர் பற்றாக்குறை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அந்த வகையில் எங்களுக்கு மிக சவாலாக இருக்கின்ற விடயம் இந்த பாட ரீதியான ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்பது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கணித பாடத்துக்கு 400 ஆசிரியர்களுக்கிட்ட தட்டுப்பாடு இருக்கின்றது. 400 பேர் கணித பாடத்துக்கு மாத்திரம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 357 பாடசாலைகளில் எந்த ஒரு கணித ஆசிரியரும் இல்லாத ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது ஒரு கணித ஆசிரியரும் இல்லை. அதாவது செகண்டரி பாடசாலைகளில் 357 பாடசாலையில் எந்த ஒரு கணித ஆசிரியரும் இல்லை.
அந்த நிலையை எவ்வாறு அந்த பாடசாலை கையாளுகிறது, எப்படி அதை நீங்கள் அப்போ உண்மையாக எங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த ஆசிரியர்களை நாங்கள் 10-11ஆம் ஆண்டுகளுக்கு மாத்திரம் கற்பிப்பதற்கும் ஏனைய கலைப்பாட ஆசிரியர்களை தரம் 6லிருந்து கற்பிப்பதற்கும் பயன்படுத்துகின்றோம். அந்த அவர்களை நொன்மெட்ஸ் ஆசிரியர்கள் என்று அவர்களுக்கு சிறிய ஆசிரிய பயிற்சிகளை நாங்கள் எங்களுடைய கணித பாட உதவி கல்வி பணிப்பாளர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை படிப்படியாக நாங்கள் ஏலவலுக்கும் அவ்வாறு தான் எங்களுடைய ஆசிரியர்களை கூப்பிட்டு வலுப்படுத்துகின்ற செயற்பாடுகளை வலிமையாக செய்து கொண்டு வருகின்றோம். அதே போல் இந்த ஆசிரியர்களுக்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு அதைத்தான். எனவே இது எங்களுக்கு காபோத உயர்தரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு மாணவன் ஓலவலில் குறைந்தது பிஇ பாஸுக்கு மேலே பெற்று சியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையாக அவர் ஒரு அதில் பிரைட்டாக வாரன்னு சொன்னால் பிக்கு மேலே அவர் கட்டாயமாக சித்தி அடைஞ்சிருக்க வேணும். அப்போ தான் அவருடைய எண்ணக்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அந்த மாணவர்களை நாங்கள் அவ்வாறு உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவுகளில் கற்பிப்பதற்கு அதை விரும்பி வாரத்துக்கு மாணவர்கள் எங்களுக்கு குறைவாக இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை. அதே போல் தொழில்நுட்ப பாடங்கள் அதற்கு 140 ஆசிரியர் பற்றாக்குறை. நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம். கணித பாடத்துக்கு 386 ஆசிரியர்கள், தொழில்நுட்ப பாடத்துக்கு அதாவது ஐடிக்கு 140, அதே போல் உடற்கல்வி ஆசிரியர்கள் கூட எங்களுக்கு 139 பேர் தேவையாக இருக்கின்றார்கள். அதே போல் பிரைமரி கூட 123 பேர், ஆங்கிலம் கூட 140 பேர். அவ்வாறு அந்த பாட ரீதியான பற்றாக்குறையான ஆசிரியர்கள் தொகை எங்களுக்கு கூடுதலாக இருக்கு. இப்படியான பற்றாக்குறை இருக்கும்போது அதுக்கான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறதா உங்கள் சார்பாக? நாங்கள் அதை கோரிக்கை உண்மையாகவே எங்களோட கௌரவ ஆளுநர், பிரதம செயலாளர் போன்றவர்கள் இதை பற்றி எந்த நேரமும் நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கென்றே ஆசிரியர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அந்த பாடசாலைகளுக்கு அந்த பட்டதாரி பயிலுனர்கள் கிட்டத்தட்ட 3303 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட எங்களுடன் இருக்கின்ற அந்த வளத்தை பொறுத்தளவில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், ஐடி போன்ற பாடங்களில் எடுத்த 140 பேர் தான் இருக்கிறார்கள். இந்த அளவு ஆசிரியர் பற்றாக்குறை கிழக்கு மாகாணத்தில் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அதாவது கூடுதலாக அந்த விஞ்ஞான பாடத்துறையில் கற்கின்ற மாணவர்கள் குறைவாகவும் கலைத்துறையில் கற்கின்ற மாணவர்கள் கூடுதலாக இருக்கின்றது முதலாவது. அடுத்தது இந்த விஞ்ஞான பட்டதாரிகள் ஆசிரியர்களாக வந்தாலும் கூட சில காலங்களில் அவர்கள் வேறு தொழில்களுக்கு விட்டு செல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த ஆசிரியர் தொழிலை விட வேறு தொழில்களில் கூடுதலான கவர்ச்சி இருக்கின்றது, வருமானம் கவர்ச்சி இருக்கின்றது. எனவே அவர்கள் அங்கு அதுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் கூட இருக்கின்றது. அதை விட காபோத உயர்தரம் விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவு சித்தி அடைகின்ற மாணவர்களுக்கு வேறு துறைகளில் கற்று பெரிதாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. உதாரணமாக உயர்தர தொடராமல் வெளியில் உதாரணம் உயர்தரம் மெட்ஸில் 3 டெஸ்ட் எடுத்த ஒரு அவர் HND என்ஜினியரிங்கை செய்தால் அவர் எதிர்காலத்தில் ஒரு பட்டத்தை பிடித்து என்ஜினியராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் ஆசிரியராக அல்லது கொல்லிச்சுக்கு அவர் அப்ளை பண்ணி ஆசிரியராக இங்கே வருகின்ற போது அவர் அப்படியே ஆசிரியராக இதற்கு காரணம் ஆசிரியர் தொழில் மீது கவர்ச்சி இன்மையா அல்லது அங்க இருக்கின்ற ஏதாவது சம்பளம் உள்ளிட்ட வேற எதுவும் வசதிகளுடைய பிரச்சனையா? இதெல்லாம் இது காரணமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வைத்து இப்ப தற்போதைய காலகட்டத்தில் நாங்கள் முதல் பார்த்தால் ஆசிரியர் தொழிலை கூடுதலாக தற்பொழுது பெண்கள் தான் கூடுதலாக விரும்புவார்கள். ஏன்னு சொன்னால் குடும்பத்தை கவனித்து கொண்டு பிள்ளையை கவனித்து கொண்டு மற்ற திருமண விஷயங்களுக்கு கூட ஆசிரியர்களாக இருக்கிறவர்களை தான் கூடுதலாக விருப்பம் காட்டும். ஆனால் ஆண்களை பொறுத்தளவில் அவர்கள் ஆசிரியர் தொழிலை விட வேறு தொழில்களுக்கு போகிறதில் கூடுதலாக நாட்டம் காட்டுகின்றார்கள். அந்த காரணம் ஒன்று இருக்கின்றது. மற்றது அதாவது எங்களுடைய கல்வித்துறையிலும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகளை ஒரு கவர்ச்சி அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும். அதைத்தான் அடுத்த கேள்வியாக நாங்கள் கேட்க வந்தோம். அதாவது ஆசிரியர்கள் இவ்வாறு மாணவர்கள் இந்த முக்கியமான கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், தொழில்நுட்பத்துறை அந்த பாடங்களில் கற்று ஆசிரியர்களாக வருவதற்கு ஈடுபாடு காட்டாமைக்கான காரணம் நீங்கள் கூறியது போன்று அந்த துறைகள் சார்ந்த ஏனைய துறைகளில் கவர்ச்சி இருக்கலாம். அதே போல் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள், சம்பள கட்டமைப்பு, அதிகாரம் அல்லது அவர்கள் இருக்கின்ற பதவி தொடர்பான பிரச்சனை இருக்கலாம். இதை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பது உங்களுடைய 30 வருட கால இந்த அனுபவத்தில் நீங்கள் எவ்வாறான ஒரு
ஒரு ஐடியா, அதாவது இப்போ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் கல்வித்துறை உண்மையாகவே எங்களுடைய ஆசிரியர்களுக்கு அந்த பதவி உயர்வு 3-1 2-2-2-1 என்று வழங்கப்பட்டு கொண்டு போகின்றது. ஆனால் அவர்கள் ஆசிரியர்களாகவே இருக்கிறார்கள். எனவே அவர் ஒரு 2-1க்கு வரும்போது கூட அவருக்கு ஒரு நியமனத்தை நீங்கள் இந்த பாடத்துறையின் பகுதி தலைவராக நியமிக்கப்படுகின்றீர்கள் என்கின்ற ஒரு பதவி உயர்வு கடிதத்தையாவது வழங்கி அவர்களுக்கு அதில் ஒரு சில சம்பள உயர்வுகளை வழங்க வேணும் அல்லது ஒரு ஸ்டெப்பையாவது வழங்க வேண்டும். அதே போல் 1க்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு சிரேஷ்ட ஆசிரியராகவோ அல்லது பிரதி அதிபராகவோ அப்படி சிரேஷ்ட ஆசிரியராக நீங்கள் நியமிக்கப்படுகின்றீர்கள் அல்லது ஒரு தர ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றீர்கள் என்று அப்போ கொடுத்து ஒரு சில 1-2 ஆனால் இருக்கின்றது. ஒவ்வொரு பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வு இருக்கின்றது. ஆனால் அது ஒரு இன்கிரிமெண்ட் வடிவத்திலேயே போய் கொண்டிருக்கின்றது. ஒரு பதவி உயர்வு அல்ல, அது ஒரு சம்பள அதிகரிப்பு ஒரு இன்கிரிமெண்ட் வடிவத்திலே தான் போய் கொண்டிருக்கின்றது. அது இதாக காட்டப்படுவதில்லை, கவர்ச்சியாக காட்டப்படுவதில்லை. எனவே அப்படி என்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சவால் இருக்கிறது. மாணவர்களை பாடசாலைக்குள் கொண்டு வருகின்ற, அவர்களை அங்கிருந்து அதற்குள் கட்டி வைக்கின்ற அல்லது அதற்குள் வைத்து அவர்கள் நிர்வகிக்கின்ற ஒரு சவாலுக்கு மத்தியில் ஆசிரியர்களை பாடசாலைக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலும் காரணம் இப்போது இருக்கின்ற போட்டித்திறமையான தொழில் வாய்மை இருக்கின்ற இந்த உலகத்தில் இது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. எனவே இந்த துறை சார்ந்தவர்கள் இந்த ஆங்கிலமோ அல்லது விஞ்ஞானமோ அல்லது கணித பாடத்துக்கான ஆசிரியர்களை உருவாக்குகின்ற ஒரு கட்டமைப்பை அதிகரிக்க வேண்டிய ஒரு காலத்தை உருவாகி இருக்கிறது. எனவே இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே போல இப்போது கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வித்துறை சார்ந்த விடயங்களை கடந்து இணைப்பாட விதான செயற்பாடுகள், விளையாட்டுத்துறை சார்ந்த விடயங்களில் எவ்வாறான முன்னேற்றங்கள் இருக்கிறது? உண்மையாக 2 வருடங்கள் நாங்கள் விளையாட்டுத்துறை இணைப்பாட விதான செயற்பாடுகளில் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் தற்பொழுது கூட நாங்கள் இந்த எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் வலய மட்ட மாவட்ட மட்ட போட்டிகள் எல்லாம் முடிவிட்டு அதாவது விளையாட்டுகள் மாகாண மட்டத்திலும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு தேசிய மட்டத்துக்கு செல்வதற்காக. அதே போல் இந்த 5ஆம் தேதி நாங்கள் மெய்வல்லுநர் போட்டி நிகழ்ச்சிகளை மாகாண மட்ட 5 நாட்கள் நடாத்த இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தேசிய மட்டத்துக்கு செல்ல இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அதிகாரிகளின் ஆசிரியர்களின் கணிப்பின்படி இந்த முறை எங்களுடன் மிக திறமான மாணவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் தேசிய மட்டத்தில் வெற்றிகளை பெறலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. இருந்தாலும் கூட எங்களுக்கு இருக்கின்ற விளையாட்டுத்துறையில் இருக்கின்ற ஒரு பெரிய சவால் அந்த உபகரணங்களை பெற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கின்றது. அதாவது வலய ரீதியாக கூட நாங்கள் முழுமையாக உபகரணங்களை வைத்து கொண்டு நடாத்த முடியாத எந்த ஒரு பாடசாலையிலும் முழுமையாக விளையாட்டு உபகரணங்கள் இல்லை. எனவே எங்களுக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் விளையாட்டுத்துறையில் வல்ல மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு உரிய வசதி வாய்ப்புகள் உபகரணங்கள் வழங்குகின்ற போது உண்மையாகவே நாங்கள் தேசிய மட்டத்தில் நல்ல நிலைகளை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே கிழக்கு மாகாணம் இப்போது சிறந்த கல்வி செயற்பாடு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலம் இந்த துறை சார்ந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். நான் கல்வி நிர்வாக சபையில் 30 வருடம், ஆசிரியராக 5 வருடம், கிட்டத்தட்ட 35 வருடங்கள் இந்த பாடசாலை கட்டமைப்புக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. எனவே உங்களுடைய அனுபவத்தை வைத்து நீங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும். அதாவது இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற சகல மாணவர்களும் அதே போல் ஆசிரியர்களும் பெற்றோரும் சமூகம் சார்ந்தவர்களும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விடயத்தில் எவ்வாறான அக்கறையை கரிசனையை கொண்டிருக்க வேண்டும், எவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் உட்பட அனைவருமே? உண்மையாக மாணவர்களை பொறுத்தளவில் இன்று அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் கூடுதலாக. அதே போல் ஆசிரியர்களை பொறுத்தளவில் அவர்களை அந்த தொழில்நுட்ப ரீதியாக போட்டி போடக்கூடிய அளவு அவர்கள் அந்த கற்பித்தல் துறையில் முன்னேற வேண்டிய தேவை இருக்கின்றது. மாணவர்களுக்கு அந்த நாங்கள் பழைய முறைகளின் அடிப்படையில் போகின்ற போது அவர்களை ஏனென்று சொன்னால் அவர்கள் வேறு தொழில்நுட்ப துறைக்கூடாக போய் கொண்டீங்களோ நாங்களும் அவர்களை இழுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே ஆசிரியர்கள் தொழில்நுட்ப துறைக்கு ஊடாக கற்பித்தல் நுட்பங்களை கற்பித்தல் முறைகளை செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. அதே போல மாணவர்கள் ரீதியாக ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளுக்கு கூட அவர்கள் ஒரு என்னை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு நிதானமான போக்கின் அடிப்படையில் அவர்களை கையாள வேண்டியவர்களாக ஆலோசனை வழங்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆசிரியர்களை பெற்றோரை பொறுத்தளவிலும் மாணவர்களிடையே நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல் ஒரு மாணவனுக்கு
நான் ஏனென்னா அவர்களுடைய ஒவ்வொரு வீட்டு சூழலுக்கும் ஏற்றவாறு மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதாவது ஒரு கூடுதலாக வெளிநாட்டு தொடர்போடு இருக்கின்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் நினைக்கின்றான், நான் அண்ணாவோ அக்காவோ போல் அங்கு போனால் எனக்கு சரி என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் அதை பெற்றோர் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இங்கிருந்து நாங்கள் ஒரு கல்வி தகமையை அல்லது தொழில் தகமையோடு செல்லுகின்ற போதுதான் அங்கும் நாங்கள் ஒரு உயர்ந்த இடத்தை பெறக்கூடியதாக இருக்கும் என்கின்றதை தெளிவுபடுத்தக்கூடியதாக, ஆனால் எப்பவும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதே போல சமூகத்துக்கு நீங்கள் கூறுகின்ற சமூகம் சார்ந்து இருக்கின்ற சமூகத்தை பொறுத்தளவில் உண்மையாக கிழக்கு மாகாண சமூகத்தை பொறுத்தளவில் இன்று அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கற்க வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட சில வேளைகளில் மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் மிக கூடுதலாக பாடசாலையின் செயற்பாடுகளுக்கு மதிப்பளித்து, பாடசாலையின் ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்கு மதிப்பளித்து அவற்றுக்கூடாக தங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. இன்று பாடசாலைகள் மிக எதிர்நோக்குகின்ற ஒரு பெரிய பிரச்சனை மாணவர்களை வழிநடத்துவதில் மிகக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லா இடமும் இருக்கின்றது. எனவே அதுக்கு பெற்றோர்கள் தான் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எனவே இந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பாடசாலையை தவிர்த்து சமூகத்தில் மாணவர்கள் அதிக நேரம் இருக்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில் சமூகம் பொறுப்பாக செயற்படாவிட்டால் மாணவர்களுக்குரிய ஒரு தாக்கம் ஒன்று ஏற்படும். எனவே எல்லோரும் அந்த பாடசாலையின் செயற்பாடுகளுக்கு சமூகமும் ஒத்துழைக்கின்ற போது அவர்களும் பாடசாலைக்குள் கட்டுப்பட்டு பாடசாலையின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைத்து போறவர்களாக இருப்பார்கள். எனவே நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்த ஒரு முக்கியமான விடயம், இந்த பாடசாலை நாங்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய இந்த வெற்றியானது தனிப்பட்ட ஆசிரியரோ தனிப்பட்ட அதிகாரிகளோ மாணவர்களோ அதே போல பெற்றோரோ என்று தனிப்பட்ட ரீதிகளில் இருக்கின்ற சமூக கட்டமைப்பில் இருக்கின்ற அனைவருமே, அதாவது நீங்கள் ஆலயத்தில் கூட ஒளிபெருக்கினூடாக அறிவிப்பு விடுவதாக கூறினீர்கள், அதை சமூர்த்தி அதிகாரிகளை பயன்படுத்ததாக கூறினீர்கள் என்று பழைய மாணவர்கள் வந்திருந்தார்கள். எனவே இப்படி ஒரு சமூகத்தினுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக அந்த சமூகத்தில் உள்ளே இருக்கின்றவர்கள் வழங்கிய ஒத்துழைப்பினூடாக கிழக்கு மாகாணம் இன்று 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் அகிலங்கை ரீதியில் முதலிடம் பிடித்த ஒரு மாகாணமாக இருக்கிறது. எனவே இந்த வெற்றிக்கு நிச்சயமாக ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்ற அந்த சமூகத்திலிருந்து வந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே அப்படியாக இந்த வெற்றியை அடைந்திருக்கின்ற உங்களுடைய மாணவர்களுக்கு, உங்களுடைய ஆசிரியர்களுக்கு, உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? உண்மையாகவே நான் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். எனவே அவர்களுக்கு செய்தி, நான் முதலாவது எங்களுடைய மாணவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூற வேண்டும். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கிழக்கு மாகாணம் என்று பேசக்கூடிய ஒரு பெருமையை அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அதே போல் அந்த மாணவர்களை உருவாக்குவதில் முன்னின்று உழைத்த எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர்கள், அதிபர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற வேண்டும். அதே போல் எங்களுடைய கல்வி துறைசார் அதிகாரிகள் அவர்களும் எப்பொழுதும் அவர்களை வழிகாட்டுகின்றவர்களாகவும் ஆலோசனை வழங்குகின்றவர்களாகவும் வலய கல்விப் பணிப்பாளர்கள், பிரதி கல்விப் பணிப்பாளர்கள், உதவி கல்விப் பணிப்பாளர்கள், எங்களுடைய மாகாண மட்ட பணிப்பாளர்கள் போன்றவர்கள், அதே போல் எங்களுடைய மேல் அதிகாரிகள் உண்மையாக கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடுகள், அதே போல் எங்களுக்கு எப்பொழுதும் ஏது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கண்காணிப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு இந்த விளையாட்டுத்துறையிலும் கூட கூடுதலாக உற்சாகம் அளிக்கின்றவர். அதே போல் பிரதம செயலாளர் அவர்கள். எனவே இவர்கள் அனைவருக்கும், அது மாத்திரமல்ல சமூகம் சார்ந்த அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, உண்மையிலேயே நாங்கள் இன்று கிழக்கு மாகாணத்தை முதலிடம் என்று கூறிக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, இதையே நாங்கள் சவாலாக வைத்துக்கொண்டு இன்னும் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கான பல செயற்பாடுகளையும் நாங்கள் இன்று முன்னெடுத்திருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் எல்லோரோட ஒத்துழைப்போடையும் நாங்கள் தொடர்ந்தும் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். 9ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடம் வந்துவிட்டீர்கள். அதனை தக்க வைத்துக் கொண்டு அதனையும் தாண்டி இன்னும் சில படிகளை கடக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது. அதற்கான உழைப்பதற்காக நீங்கள் திட்டங்களை வகுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் சாத்தியமாகி கிழக்கு மாகாணம் தொடர்ச்சியாக கல்வித்துறையில் இப்போது இருப்பதை போன்று இன்னும் முன்னேற வேண்டும் என்ற பிரார்த்தனை எங்களுக்கும் இருக்கிறது. அதே போல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்விகளோடு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. குறிப்பாக ஆசிரியர்களை பாடசாலைக்குள் தக்க வைத்துக் கொள்வதற்காக
அதற்கான வழிவகைகள் என்ன, கவர்ச்சிகரமாக ஆசிரியர்களை தக்க வைத்துக் கொள்ளும் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அதே போல இந்த கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட காரணம் என்ன, அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதாக பல்வேறு கேள்விகளோடும் அதற்கான விடைகளை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கிறது. எனவே இது மிக முக்கியமாக கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பிரிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக பேசிய விடயம் என்னவென்றால், கிழக்கு மாகாணம் இந்த முறை இடம்பெற்ற உயர்தர பரீட்சையின் போது வெளிவந்த பெறுபேறுகளுக்கு அமைய அகில இறுதியில் முதலிடம் பெற்றிருக்கிறது. அவருடைய செயற்திட்டங்கள் இவ்வாறு அமைந்தது, வெற்றிக்கான காரணம் தொடர்பான விடயங்களை கேட்பதற்காக நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி நகுலேஸ்வரி புல்லநாயகம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தங்களுடைய வெற்றி களிப்பினூடாக திட்டங்களை தாங்கள் செய்த வெற்றிக்கான ஏற்பாடுகள் படிகளை விளக்கப்படுத்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அனைவருக்கும். அதேபோல இன்னும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இதே போன்று வெற்றி பெற்றவர்கள் அதே போல மக்களுக்கு தேவையான விடயங்களை சரியாக முன்னிறுத்துவதற்கான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் பிரசன்னா. வணக்கம்.